சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் 11/3/2024 திங்கள் கிழமை. வளர்பிறை பிரதமை திதி 12:50 பகல் வரை, பின் துவிதியை திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1:40 இரவு வரை, பின் ரேவதி நட்சத்திரம். சுபம் நாம யோகம் 19:26 நாளிகை வரை, பின் சுப்பிரம் நாம யோகம். பவம் கரணம் 17:06 நாளிகை வரை, பின் பாலவம் கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 6:22 முதல் 7:22 வரை. பிற்பகல் 12:25 முதல் 2:22 வரை. இரவு 6:22 முதல் 9:22 வரை. இன்று நாள் சுமார். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி சுக்கிரன், மீனத்தில் புதன் சந்திரன் ராகு. இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய். ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள், வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள், வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களை சீர்திருத்தும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். விரய செலவுகள் இருப்பதால் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். மாணவர்கள் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: அரசு ஊழியர்களுக்கு அனுகூலம் கிட்டும். உத்தியோகத்தில் உயர்வு அடைவீர்கள். வியாபாரிகள் ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள்: செவ்வாய், சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 981, 844, 17355. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 9ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய். 5ஆம் பாவத்தில் கேது பகவான் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூமி வழி சம்பந்தமான உத்தியோகம் தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 4-85, 8-44, 1-55, 73. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 11ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மலிவான பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்கள் சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய நாளாக விளங்குகிறது. தனஸ்தானாதிபதி வலுத்துள்ளதால் உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். விபரீத ராஜயோக செயல்பாட்டில் உள்ளதால் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1-73, 8-44. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு செவ்வாய் 7ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றுள்ளார். 3ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சந்திரன், புதன், ராகு, 10ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். மாணவர்கள் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். விரய செலவுகள் உள்ளது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9-81, 2-38.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் 8ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் பாவத்தில் குரு பகவான், 2ஆம் பாவத்தில் கேது பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இருப்பினும் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் 7ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய், 8ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு ராசி அதிபதி புதன் ராசியை பார்க்கும் நிலையில் உங்களது குடும்ப பிரச்சனைகள், உத்தியோகம், தொழில் பிரச்சனைகளை சாதுரியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார விஷயங்கள், பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் வழியில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மிக பெரிய தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வீடு, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட வழிகளில் உத்தியோகம், தொழிலில் இருப்பவர்கள் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளியூர், வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 73, 55, 8, 44, 98. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் 6ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 7ஆம் பாவத்தில் குரு பகவான், 12ஆம் பாவத்தில் கேது, 4ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரியம் விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர், வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் உயர்வு நிலை ஏற்படும். உங்களது தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது அந்தஸ்து, கௌரவம் உயரும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, ராகு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 8, 44, 4, 85, 9, 81. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர், சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு, வடக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே,
விருச்சக ராசிக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றுள்ளார். 5ஆம் பாவத்தில் சந்திரன், புதன், ராகு, 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். விரய செலவுகள் உள்ளது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான நாளாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் ஆதாயமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 8, 44, 1, 73, 55. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றுள்ளார். 4ஆம் பாவத்தில் சந்திரன், புதன், ராகு, 5ஆம் பாவத்தில் குரு, 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாகன போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது வியாபாரம், தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முடிவெடுப்பதில் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. கேது நின்ற நட்சத்திராதிபதி புதன் கேதுவை பார்க்கும் நிலையில் திட்டமிட்ட செயல்பாடுகளால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வியாபார போட்டியில் விலகி எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 8, 80, 1, 73, 55. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலை. 3ஆம் பாவத்தில் புதன், ராகு, சந்திரன். 4ஆம் பாவத்தில் குரு பகவான். 9ஆம் பாவத்தில் கேது பகவான் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மன தைரியத்துடனும் உறுதியுடனும் செயல்பட்டு உங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர், வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது.
இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மண்மனை பூமி சம்பந்தமான உத்தியோகம் தொழிலில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், ராகு, சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 4, 85, 8, 44, 2, 38. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன். 2ஆம் பாவத்தில் புதன், ராகு, சந்திரன். 3ஆம் பாவத்தில் குரு உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபார போட்டிகள் விலகி வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு ஏற்படும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். பூமி சம்பந்தப்பட்ட உத்தியோகம் தொழிலில் இருப்பவர்கள் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 44, 5, 95. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு ராசியில் புதன், ராகு, சந்திரன். 2ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். 11ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயால் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் ஆதாயமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். ராசியில் உள்ள சந்திரனால் அதிக அலைச்சல், டென்ஷன், மன குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் பிரச்சனைகளை குறைத்து நன்மைகளை பெறலாம். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அதிக அலைச்சல், டென்ஷன், மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். புத்திரர்கள் வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவெடுப்பதில் கவனம் தேவை. மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 981. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.